மார்கழி மாதம் 12ஆம் நாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து காலை பொழுது வெள்ளிக்கிழமை மழையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக வந்து கோலம் போடுறதுக்கு வாசல் ரெடியாக இருந்துச்சு. நேற்று போட்ட கோலம் நிலைவாசல் இருந்தது, நல்லாவே இருந்தது. அதனால் வந்து நான் மாற்றலை. மகாலட்சுமி பாதம் எப்போவுமே போடுவேன், அதனால் வந்து 2 சைடும் அப்புறமா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நிலைவாசலுக்கு பூ மட்டும் வச்சுட்டு நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மகாலட்சுமி பாதம் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் வந்து விளக்கு வந்து 5:30 மணிக்கெலாம் வந்து நான் ஏற்றிட்டேன். 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு நம்மளால வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து தனியாக இருக்கும்போது வீட்டில் வந்து ஆம்பளைங்க வந்து நம்ம வந்து தொந்தரவு பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வேலைக்கு போகணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறவங்கன்னா வெளியே வந்தோம்னா அக்கம் பக்கத்தில் வந்து ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து போட்டாங்க அப்படின்னா தெரு மாதிரி இருந்தால் நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். அது வந்து நமக்கு சேஃப்டி இல்லைங்கும் போது நம்ம கொஞ்சம் நேரம் கடத்தி வந்து போகிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து நான் வந்து வாசல்ல வந்து கோலம் போடுவேன். அதே மாதிரி கோலம் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்து திரும்ப வந்து வாசல் தெளிச்சு விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கோலம் போட முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னாலே நமக்கு வந்து 5 மணிக்கு ஏற்றினாலும் அது வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்குங்கிறது நம்ம தனியாக ஏற்றணும்னு அவசியம் இல்லை. நிலைவாசல்ல நம்ம ஏற்றுற விளக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் நம்ம ஏத்துறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு தான் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நேரத்துல இருந்துச்சு நம்ம ஒரு தீபம் ஏற்றி இறைவனை வந்து வழிபாடு செய்கிறோம், இறைவனோட நாமத்தை சொல்றோம், இறைவனை வந்து அவங்க துதி பாடல்கள் வந்து பாடுறோம், அதை வந்து கேட்குறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். மார்கழி மாதம் நாங்கள் வந்து சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நான் வந்து காலையில கோவிலுக்கு போக முடியல. இல்லைன்னா 5:30 மணிக்கு நான் கோவில்ல தான் இருப்பேன். ஏன்னா இங்க வந்து ஆளுங்க யாரும் வந்து நமக்கு வந்து சேரல. அதாவது கோவிலுக்கு போற மாதிரி வந்து யாரும் வந்து கம்பெனிக்கு ஆள் இல்லை, தெரு மாதிரியும் இருக்காது. அப்படி அங்கங்க ஒவ்வொரு வீடு இருக்குங்கிறனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டுல. சேஃப்டி தான் நமக்கு முக்கியம் போது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலம் அந்த மாதிரி இருக்கு. நம்ம கரெக்டா நடந்து போனா கூட ஆப்போசிட்ல வரவங்க கரெக்டா வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிக்காக வீட்டுல சொல்றவங்க பேச்சையும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து நிப்பாட்டிட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என் பூஜையும் என்னுடைய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு எப்பவும் போல அந்த திருவம்பாவை படிக்கிறது அதெல்லாம் வந்து நான் விடலை. அதெல்லாம் எப்பவும் போல பண்ணிட்டு இருக்கேன். கையெடுத்து வந்து மகாசக்தி மாரியம்மன் நான் வந்து வீட்டுல இருந்தே வந்து நான் கும்பிட்டுக்குவேன். ஏன்னா அந்த கோவில் தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் போயிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாதாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடியறதுக்குள்ளேயே நான் வந்து 5:30 மணிக்குள்ளேயே நான் விளக்கு வந்து ஏற்றிட்டேன். இதை விட என்னங்க பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம பண்ணணும், இதை விட என்ன நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் சுக்கரஹோரையிலேயே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால 6 to 7 வந்து பூஜை ரூம்ல எப்பவும் போல நான் வந்து சுக்கரஹோரையில வந்து சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு நான் வந்து கந்த சஷ்டி கவசம் கேட்டுக்கிட்டே வந்து விளக்கு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். முதல் சாமிக்கு வந்து பூக்கள் போடணும் அப்படிங்கிறனால பூக்கள்லாம் போட்டாச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கோட்டைக்கு வந்து உச்சி பிள்ளையார் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப வந்து திருப்தியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகர், விநாயகர், சிவன், பார்வதி இவங்க எல்லாருமே, அதாவது அம்பாள் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அந்த சிவ குடும்பமே வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வந்து வந்து சிவனை வழிபாடு செய்யலை, விநாயகருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகரை வந்து இப்போதான் வந்து நான் வந்து கும்பிடவே ஆரம்பித்தேன். ஒரு 6-7 வருஷமா இருக்கும், அப்போதான் கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தில் ஒவ்வொருத்தரும் நமக்கு வரும்போது ஒவ்வொரு தெய்வமும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து வழிவகை செய்து நமக்கு வந்து நல்லது நடக்குது, நம்ம மனசு வந்து சந்தோஷமா வச்சுக்குது அப்படிங்கிற வந்து திருப்தியோட வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து ஏற்றிட்டேன். துணை விளக்கை கொண்டு எல்லா விளக்கும் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது வந்து ரொம்பவும் நல்லதும் கூட. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் நல்லபடியாக ஏற்றிட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டேன். காமாட்சி அம்மன் தீபமும் அஷ்டலட்சுமி விளக்கு வந்து நான் வந்து ஏற்றிருந்தேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர ஹோரையில நம்ம வந்து வெள்ளி தீபம் ஏற்றுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வெள்ளி விளக்கு வந்து நம்ம வீட்டில் ஏற்றும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மறையான ஆற்றலை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்துக்கு ஒரு நிகரான ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு உலோகம் அப்படின்னா ரொம்ப தூய்மையான உலோகமும் கூட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெள்ளி தான். சுக்கிரனுக்கு ரொம்ப ரொம்ப உரியது. இந்த நேரத்தில் நான் வந்து இந்த வெள்ளி தீபம் ஏற்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து இது நான் ஜீரோல ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ஓரளவு நகை போடுறோம், இந்த அளவுக்கு வந்து ஓரளவு வந்து நம்ம கிட்ட வந்து வெள்ளி வந்து சேருது அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஓரை அறிந்து செயல்படுறதுதான். அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக நம்ம விளக்கு ஏற்றணும், அந்த மாதிரி வந்து நான் வந்து கரெக்டாக வந்து கடைபிடிப்பேன். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கே போறோம்னா 10 மணிக்கு ஆஃபீஸு, அங்கே வந்து பஞ்சிங் மிஷினில் வந்து நம்ம வந்து அட்டண்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ரொட்டீனாக அதை வந்து பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பிரபஞ்சமும் அந்த இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் செய்கிற அந்த பூஜைகளும் அந்த நம்ம ஏற்றுற விளக்குகளுக்கான பலனை வந்து நிச்சயமாக வந்து கொடுப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வீடு வாசலாம் சுத்தம் பண்ணனால நல்லா கமகமன்னு வந்து சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணி வந்து இன்னைக்கு போட்டு வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி வந்து காட்டிட்டேன். ஏன்னா சாம்பிராணிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
நம்ம வீட்டில் இருக்க மூல முடுக்கில் இருக்கிற அந்த திருஷ்டிகளை வந்து கழிக்கிறதுக்கு இந்த சாம்பிராணி வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து யாகம்லாம் வந்து அடிக்கடி வந்து வளர்த்து நம்ம வந்து பணக்காரங்க மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்ச விஷயம், நமக்கு முன்னோர்கள் சொன்ன எளிமையான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க திருஷ்டியை வந்து விரட்டுறதுக்கு வாரத்துல ஒரு நாள் நம்மளும் திருஷ்டி கழிச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பூஜை ரூம்ல நம்ம கும்பிடுற சாமி எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யறதுக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது, நமக்கு எதிர்மறையான ஆற்றலும் வந்து நமக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சாம்பிராணி, இந்த சூடம் காமிக்கிறது, இந்த பூக்கள் போடுறது, உருளி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்றோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்னைக்குமே வந்து சோம்பல் தனம் படாம நம்ம ரொட்டீனா அதை பண்ணணும்னா அது பழகி போயிடும். அது வந்து நம்ம புதுசா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பழகிருச்சுன்னா நீங்களே வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சு புதுசு புதுசா வந்து என்னைய மாதிரி நீங்களும் வந்து கண்டுபிடிப்பீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து வாங்குற மாதிரி, அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து சாமி பொருட்கள் எதுவுமே நான் வாங்குறது இல்லை. எங்க கோவிலுக்கு போறோமோ அங்க வாங்கணும். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வருவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாங்குற பொருளுக்கு அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணுங்கிறனால நம்ம வந்து அதை வீட்டுல வச்சு பராமரிக்கணும். அவங்களுக்குரிய சேவைகள் வந்து நம்ம செய்ய முடிஞ்சாதான் வாங்கிட்டு வரணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஏற்கனவே எல்லா சாமியுமே இருக்காங்க. அவங்களுக்கு பூஜை பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல 5 நாள் போயிருது. அப்புறம் நான்வெஜ் எடுத்தா நம்ம சாமி கும்பிட முடியாது மாட்டேங்குது. அப்புறம் வெளியூருக்கு எங்கேயா போயிட்டோம்னா சாமி கும்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய தடங்கள் ஏற்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற சாமி அந்த தெய்வங்களுக்கு நம்ம உரிய பணிவிடையே அவங்களுக்கு உரிய நேரத்துல செய்ய வேண்டிய பூஜைகளை கரெக்டா செஞ்சாலே போதும் அப்படிங்கிறது என் மனசுக்கு நான் சொல்லிக்கிட்டு, நான் வந்து எதுவுமே இப்போ புதுசா எதுவும் வாங்கலை. நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டு என்னோட பூஜையை வந்து வெள்ளிக்கிழமை பூஜை வந்து நல்லபடியா வந்து நிறைவு செஞ்சுட்டேன். எல்லா சாமிக்கும் வந்து பூக்கள் போட்டு நெய்வேத்தியமா வந்து ஆப்பிள் வந்து இன்னைக்கு இருந்தது. அதனால நெய்வேத்தியமா ஆப்பிள் வச்சுட்டு நல்லபடியா சுக்கிர ஹோரையில நான் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை, அதே மாதிரி மார்கழி மாத பிரம்மமுகூர்த்த விளக்கு எல்லாமே வந்து ஏத்திட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன். இந்த மார்கழி மாதத்துல நம்ம வேண்டுதல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தை மாசத்துக்கு நமக்கு வழிபடுற மாதிரி ஏதாவது ஒரு வழிவகையில நமக்கு இறைவன் வந்து துணையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைனாலே நம்ம போக வேண்டிய கோயில் மகாசக்தி மாரியம்மன் கோயில் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கோவிலுக்கு போகும்போது முக்கியமா நான் 2 பொருள் கண்டிப்பா சொல்லுவேன். இப்ப இன்னைக்கு 3வது பொருள் ஒண்ணு சொல்றேன். 2 பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கை துடைக்கிறதுக்கு துணி, அதே மாதிரி கத்திரிக்கோள். அங்க வந்து பூ வாங்கி கட் பண்றோம், இல்ல சாமி கொடுக்குறோம், இல்ல வந்து எண்ணெய் பாக்கெட் வந்து கட் பண்ணும்போது பல்லால நம்ம கடிச்சு பண்ணக்கூடாது. அதே மாதிரி தீப்பெட்டி ஆட்டியும் ஊசி வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து தாம்பூலம் ஒண்ணு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விளக்கு வந்து நம்ம ஏத்துற மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது. ஆனா இந்த கோவில் வந்து விளக்கு வந்து ஏத்தலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலம் எடுத்துட்டு தான் எப்பவும் போவேன். இப்ப கொஞ்ச நாளா மறந்துட்டேன். நான் வாடகை வீட்டுல இருக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலம் எடுத்துட்டு தான் போவேன். ஏன்னா அங்க உட்காந்து அந்த தாம்பூலத்துல தட்டல்ல வந்து எல்லா சாமிக்கும் விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுல எண்ணெய் ஊத்தி திரி போட்டுட்டு அழகா கொண்டு போய் நம்ம எப்படி கார்த்திகை தீபத்துக்கு வீட்டுல வந்து எல்லா விளக்கும் எப்படி போய் அந்த நேரத்துல வைப்போமோ அதே மாதிரி அந்தந்த சாமிக்கு வந்து நான் போய் வச்சு வேண்டுதல் வந்து வைப்பேன். ரொம்ப வந்து திருப்தியா இருக்கும். அந்த தாம்பூலத்தை வச்சு எடுத்துட்டு போகும்போது கீழே வந்து எண்ணெய் சிந்தாது. அதே மாதிரி அந்த எண்ணெய் பாக்கெட் இதெல்லாம் நம்ம ஊத்துனதுக்கு அப்புறம் ப்ராப்பரா கொண்டு போய் டஸ்ட்பின்ல போறது நல்லது. ஏன்னா கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க வயசானவங்க நடந்து வரும்போது யாரும் வலிக்கி விழுந்துடக்கூடாது, அந்த பாவமும் நமக்கு சேர்ந்துடக்கூடாது. நேற்று மலைக்கோட்டைக்கு போனப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிடாம அங்கங்க வந்து வீசி இருந்தாங்க. அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. கோவிலுக்கு போறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவத்தை வந்து தொலைக்கிறதுக்கு தான். அங்க போய் நம்ம வந்து பாவங்களை செய்யக்கூடாது. செவுத்துல வந்து பேர் எழுதுறது, அதே மாதிரி செவுத்துல வந்து எண்ணெயை வந்து தடவி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால நமக்கு வந்து சாமிக்கு வந்து நம்ம வந்து அந்த சாமியோட கோபத்துக்கு தான் நம்ம ஆளாவற மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்படும். அதனால இந்த மாதிரி கோவில வந்து நம்ம பிரார்த்தனை பண்றது சுத்தமா வச்சுக்கிறத விட நம்ம வந்து நம்ம இடம் இது, நம்ம சாமி இங்க இருக்கு, நம்ம சாமி வந்து இந்த மாதிரி பண்ணா நம்ம வீட்டுல பண்ணா எப்படி நமக்கு பிடிக்காதோ அதே மாதிரிதான் கோவில்லையும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு இடையூறு தர மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம நினைச்சுக்கிட்டு கோவிலுக்கு போகணும். ஆன்மீகங்கிறது பாத்தீங்கன்னா பொதுநலம் தான், அது வந்து சுயநலமா இருக்காது. அப்படிப்பட்ட அந்த பொதுநலத்துல இந்த பொதுநலத்தை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து வேண்டிட்டு வரணும். யாரோ எப்படியோ போறாங்கன்னு சொல்லிட்டு குப்பையை அங்கேயே வீசிட்டு வர்றது, பூவை வந்து அங்கேயே போட்டு வர்றது, அந்த எண்ணெயை வந்து சிந்துறது, செவுத்துல வந்து தடவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கோவில் நிர்வாகத்துக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கும். கோவில் பராமரிப்பும் வந்து பாதிக்கப்படும். சுத்தமும் வந்து இல்லாம இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இறைசக்தி வந்து குறைஞ்சு போகுங்கிறதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்கிறதுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு நான் கீழே கூட பேப்பர் கூட போட மாட்டேன். எல்லா பேப்பரையும் வந்து அந்த பைக்குள்ளே தான் போட்டு நான் கொண்டு போற பையில ஒரு கவர்ல போட்டு தான் வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்ல தகவலா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.